எந்த நாட்டாலும் போட்டி போட முடியாத ஒரு அரிய அபாய சாதனையை செஞ்சிருக்கு இந்தியா. உலகின் மிக வெப்பமான நகரங்கள் பட்டியல்ல 195 நகரங்கள் இந்தியாவில தான் இருக்கு. பல நகரங்களில் வெப்பம் இப்பவே 40 டிகிரி சென்டிகிரேட்டை தாண்டியாச்சு. மகாராஷ்டிரால இருக்கும் அகோலாவில் 46.9 டிகிரி சென்டிகிரேட் பதிவாகி இருக்கு. அதாவது 116 டிகிரி ஃபாரன்ஹீட். என்ன எங்கூடவே போட்டியான்னு ராஜஸ்தான்ல பலோடிங்கிற இடத்துல 51 டிகிரி சென்டிகிரேட் பதிவாகி இருக்கு. அத்தாடி 123 டிகிரி ஃபாரன்ஹீட். நமக்கு பரவாயில்ல, சென்னையில வெயில் இப்பதான் 40 டிகிரி சென்டிகிரேட்டை தொடுது. இதுக்கு உலோகத்துல இருக்கோமா இல்ல தீலோகத்துல இருக்கோமான்னு அரட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த சுட்டரிக்கும் நிலைக்கு யார் காரணம்? சூரியன் தான் சுடுன்னு கவுண்டன் மகான் பாணியில சொன்னாலும், நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிற, மரங்களை வெட்டி சாய்க்கிற, சுற்றுச்சூழலை நாசமாக்கி புவி வெப்பமாவுதலை விரைவுபடுத்துகிற நாம தான் முக்கிய காரணம் என்றாலும் இன்னொரு முக்கிய வில்லனும் இருக்கான். அது யாருன்னு தெரிஞ்சா ஆச்சரியம் மட்டுமல்ல, குழம்பியும் போயிடுவீங்க. அந்த வில்லன் யாரு, எப்படி வெப்பத்தை ஏத்துறான், ஹீட் ஸ்ட்ரோக் ஏன் வருது, வெட் பல்ப் டெம்பரேச்சர் என்றால் என்னன்னு பல விஷயங்களை பார்க்க போறோம் இந்த தொகுப்புல. தொடர்ந்து பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. நம்ம எல்லாம் எண்ணெய் சட்டி இல்லாமலேயே பொறிச்சு எடுக்கிற அந்த வில்லன் பசிபிக் பெருங்கடல். என்னது, எங்கேயோ இருக்கிற பசிபிக் பெருங்கடல் சூடானா இங்கே கொளுத்துதா? அது எப்படிப்பா தென்னை மரத்துல தேள் கொட்டுனா பனை மரத்துக்கு நெருக்கட்டுதுன்னு சொல்றேன்னு நீங்க கேட்குறீங்க, புரியுது. ஆனா என்ன செய்ய, அதானே ஃபேக்ட். இதுக்கு பேர் தான் எல் நீனோ. எல் நீனோங்கிறது ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை. அதுக்கு குட்டி பையன் அர்த்தம். குட்டி பையனா இது? குட்டி பிசாசு. பூமி உருண்டையா இருக்கிறதால சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி விழாது. பூமியோட நடுப்பகுதி, ஈக்குவேட்டர் எனப்படும் நில நடுக்கோடு இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வருஷம் முழுக்க சூரியன் வெயில் டைரக்டா அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கெட்ட நேரம் பசிபிக் பெருங்கலோட பெரும்பகுதி இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ சூரியன் அங்கே ஒரு மெயின் ஸ்டவ் மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சு தண்ணியை சூடாக்கிக்கிட்டே இருக்கும். வழக்கமா இந்த கடல்ல ட்ரேட் விண்ட்ஸ் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கடல் மேல இருக்கிற சூடான தண்ணியை அடிச்சுக்கிட்டு போய் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா பக்கமா தள்ளி விட்டுடும். இதனால கடலின் அடியில் இருக்கும் குளிர்ந்த நீர் மேலே வந்து கடல் சூட்டை தணிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ஹாஸ்ட் ஃபேன் போல இந்த காத்து நம்மளை காத்துக்கிட்டு இருந்திருக்கு பாருங்க. ஆனா திடீர்னு இந்த ஃபேன் நின்று போனா இல்ல மெதுவா சுத்துனா என்ன ஆகும்? மேலே இருக்கும் சூடான தண்ணி அங்கேயே இருக்கும், மேலும் மேலும் சூடாகிட்டே இருக்கும். கீழே இருந்து தண்ணீர் மேலே வராது. வெப்பம் கடல் பூரா பரவும், சும்மா தக தகன் கொழுந்து விட்டு எரியும். இதைத்தான் சூப்பர் எல் நீனோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன எல்லோ என்ன நீனோவோ, சூட்ல சாவுறது நாம தானே. சாதாரணமா பூமியோட காத்து மேகங்களை நம்ம இந்தியாவை நோக்கி தள்ளிக்கிட்டு வரும். ஆனா பசிபிக் கடல் சூடாச்சுன்னா அந்த சூடான காத்து எல்லா மேகங்களையும் அப்படியே இழுத்துக்கிட்டு தென் அமெரிக்கா பக்கமா போயிடும். இதுதான் விண்ட் பேட்டர்ன் ஷிஃப்ட்னு சொல்றாங்க. நம்ம ஊருக்கு வர வேண்டிய மேகங்கள் அங்கே போயிடுறதுனால அங்க ஓவரா மழை பெஞ்சு பெருமழை வருது. இங்கே மழை மேகம் இல்லாததால வறட்சி உண்டாகுது. ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் வறட்சி. என்ன கொடுமை சரவணா இது. இப்போ இந்த வருஷம் அப்படி ஒரு சூப்பர் எல் நீனோ வரப்போகுதுன்னு அபாயமணி அடிச்சிருக்காங்க. இது ஏதோ புது மேட்டர் இல்லை. இதே மாதிரி ஒரு மெகா எல் நீனோ 1877 வந்துச்சு. அந்த வறட்சியால உலக மக்கள் தொகையில 4% பேர் செத்து போயிட்டாங்க. 4% சும்மா இல்லைங்க. கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 3 கோடி முதல் 6 கோடி மக்கள். நம்ம இந்தியாவில் மட்டும் 1 கோடி பேர் செத்து போயிட்டாங்க. த கிரேட் ஃபெமைன் அப்படின்னு சரித்திரம் சொல்ற அந்த கொடுமையான சம்பவத்துக்கு அப்போ நம்மளை அடிமையா வச்சிருந்த கிறித்துவ ஆங்கிலேய வெள்ளக்காரனும் ஒரு காரணம். நம்ம பாடுபட்டு வளர்த்த உணவை எல்லாம் திருடி அவன் நாட்டுக்கு அனுப்பிட்டு இந்தியர்களை பஞ்சத்துல சாக விட்டுட்டான். உண்மையை சொல்ல போனா வெப்பத்தால செத்ததை விட பட்டினியால செத்தவங்க தான் அதிகம். யாராச்சும் உலகை ரச்சிக்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்தாங்கன்னா அந்த பழைய வரலாறை நினைவில் வச்சுக்குங்க. இந்த வெயிலுக்கு ஒரு அடியாள் இருக்கான், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். நார்மலா கொஞ்சம் வேர்த்ததும் என்ன வேர்வை இப்படி வேக்குது, ஷப்பா முடியலப்பா அப்படின்னு அழுத்துக்கும் இல்லை. ஆனா அந்த வேர்வை தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்குன்னு நம்மில் பல பேருக்கு தெரியாது. உடம்பு சூடாகும் போது வியர்வை வெளியே வந்து ஆவியாகி நம்ம உடம்ப குளிர்ச்சியாக்கும். சரியான அளவு தண்ணி குடிச்சாலே போதும், நம்ம உடல் தன்னைத்தானே கூல் பண்ணிக்கும். ஆனா இந்த ஹியூமிடிட்டி இருக்கே, அது காத்துல ஏற்கனவே ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதால நம்ம வியர்வையை ஆவியாக விடாம தடுக்கும். இதனால வியர்வை வெளியேறாது, உடம்பு சூடும் குறையாது. இதை தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொடுமையெல்லாம் சென்னை போன்ற கடலோர பகுதியில் அதிகமா இருக்கு. நமக்குன்னே வருவாங்க போல. இப்படி உடம்பு ரொம்ப சூடாகி அது கட்டுப்படுத்த முடியாதப்போ தான் ஹீட் ஸ்ட்ரோக் வருது. ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள் என்னன்னா, உடம்பு டெம்பரேச்சர் திடீர்னு 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே ஏறும். வெயில இருந்தாலும் உடம்புல வேர்வை வராது, தோல் நல்லா சிவந்து வறண்டு போயிடும். என்ன பேசுறோன்னே தெரியாம உளர்வது,
பயங்கரமான தலைவலி, இல்லைன்னா மயங்கி விழுறது, வயிறு ஒரு மாதிரி கலக்கிறது, வாந்தி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்றது, இதயம் சும்மா லபக்குன்னு வேகமா துடிக்கிறது, இதெல்லாம் தான் ஹீட் ஸ்ட்ரோக்கோட முக்கிய அறிகுறிகள். யாராச்சும் இப்படி மயங்கி விழுந்தா என்ன செய்யணும்? உடனே அவங்கள நிழலான இடத்துக்கு கொண்டு போயிடுங்க. ஐஸ் கட்டி அல்லது குளிர்ந்த தண்ணியில அவங்க உடம்ப, குறிப்பா அக்குள் மற்றும் கழுத்து பகுதியை தொடச்சி டெம்பரேச்சரை குறைங்க. உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டுடுங்க, ஏன்னா இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. தில்லி கங்காராம் ஆஸ்பத்திரியில இப்படி ஹீட் ஸ்ட்ரோக் காரணமா மயங்கி விழுந்து வர்றவங்களுக்குன்னு பிரத்யோக வார்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அம்பிட்டு மோசமான நிலைமைக்கு போகாம முடிஞ்ச வர உடம்ப கூல் பண்ணி தப்பிச்சு போயிடுவோம், அதுதான் நல்லது. நம்ம முன்னோர்கள் போல பழைய கஞ்சியில மோர் ஊத்தி குடிக்கிறது தான் பெஸ்ட்னு இந்த வழக்கத்தை எல்லாம் கிண்டல் அடிச்ச மெத்த படிச்சவங்க கூட்டம் இப்ப சொல்லுது. சரி, 2 மாசம் வெயில் அடிக்கும், அடிச்சுட்டு போகட்டுமே அப்படின்னு சிலர் சொல்லக்கூடும். வெயில் மட்டும் அடிச்சா பரவாயில்ல. நல்ல வெயில் காலத்துல கரண்ட் கட் ஆகி ஏசி ஃபேன் இல்லாம குடிக்க தண்ணி கூட கிடைக்காம போனா என்ன ஆகும்? அந்த நிலைமை இந்த வெயிலால நம்ம பொருளாதாரத்துக்கு உண்டாகும். ரிசர்வ் பேங்க் மற்றும் உலக வங்கி சொல்ற கணக்குப்படி 2030க்குள்ள இந்தியாவோட மொத்த உற்பத்தியில சுமார் 4.5% வரைக்கும் நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கான். கிட்டத்தட்ட 10 முதல் 17 லட்சம் கோடி வரைக்கும் நஷ்டம் வருமா. இந்த வெயிலால மழை வராது, நிலத்தடி நீர் காணாம போயிடும், விவசாயம் பாதிக்கப்படும், விளைச்சல் இருக்காது, சாப்பாடு பொருட்கள் விலையெல்லாம் ஏகத்துக்கு எகிரிடும். ஏற்கனவே கேஸ் பிரச்சனையை சொல்லி ஏத்திட்டாங்க, இனி வெயிலுங்க அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் ஏத்திடுவாங்க. வெயில் காரணமாக மனித உழைப்பு நேரமும் குறைஞ்சு போயிடும். அதிக மின்சாரம் தேவைப்படும், அதுக்கு ஏகப்பட்ட செலவு ஆகும். தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடு இல்லாமல் சமாளிக்க அரசுகள் பெரும்பாடு படணும். இந்த எல்னினோ வெயில் சாதாரண வில்லன் இல்லைங்க, மகா வில்லன். இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல இவன் கண்ணில் படாம தப்பிச்சு போயிடணும். அதாவது ஒரு 12ல இருந்து 4 மணி வரைக்கும் நிழலான பகுதியிலே இருந்துடணும். குளிர்ச்சியா சாப்பிடணும், கூலா இருக்கணும். வேற வழி? மரம் வளர்க்கறது மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வு. அதை செய்யாம பசிபிக் கடல் வில்லனை சமாளிக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மள மாதிரி வெயில்ல கஷ்டப்படுற உங்க கேங்குக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்படி இந்த ஹீட்டை சமாளிக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே கூல், பி சேஃப்.